வணக்கம் சிங்கப்பெண்களை. இந்த வீடியோவில் நாம இந்த 8 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க கர்ப்பம் அப்படின்றது உறுதி. அதெல்லாம் என்னன்னு பார்த்துலாம். இன்னைக்கு வாழ்க்கை சூழல்ல கர்ப்பம் தரிக்கிறதுன்றது நிறைய பேர்கிட்ட மிகப்பெரிய சவாலான காரியமா இருந்துட்டு இல்லையா? அப்படி கர்ப்பமானாலும் கூட மாதவிடாய் தள்ளி போகிற நேரத்தை மட்டும் வச்சுதான் நம்ம கர்ப்பமா இருக்கிறோமா அப்படின்றத உறுதி செய்ய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சினிமால காட்டுற மாதிரி வாந்தி, தலை சுற்று இந்த மாதிரியான அறிகுறிகளை சொல்லலாம். ஆனா இந்த அறிகுறிகளை தாண்டி ஒரு பெண்ணோட உடல் கருவை சுமக்க துவங்கிய முதல் நாள்ல இருந்தே அதற்கான அறிகுறிகளை காட்ட தொடங்கிடுங்க. என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஜாக்கிரதையா இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. மாதவிடாய் சுழற்சி. இப்ப நம்ம சொன்னது மாதிரி மாதவிடாய் சுழற்சி, அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் வரல, தள்ளி போகுது அப்படின்னா இது கர்ப்பம் தரித்ததற்கான அறிகுறியா நீங்க எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ப்ப காலத்துல நஞ்சு கொடியால உற்பத்தி செய்யப்படுற HCG அப்படின்ற ஹார்மோன்ஸ் இருக்கும். இது கருவை சுமக்கிறதுக்கு தயார் செய்வது மட்டும் இல்லாம மாதவிடாயை நிறுத்துமாறு உடலுக்கு சொல்லுது. ஸோ இந்த ஹார்மோன் கர்ப்பம் தரித்த நாள்ல இருந்து தொடங்கி 10 வாரங்கள் வரைக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால மாதவிடாய் தள்ளி போனதுக்கு அப்புறம் வீட்டிலேயே கர்ப்பத்தை நீங்க உறுதி செய்யற பிரெக்னன்சி கிட் மூலமா கர்ப்பத்தை நீங்க உறுதி செஞ்சுக்கலாம். பொதுவாக கர்ப்ப காலத்துல வாசனை திறன்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும். சில நேரங்கள்ல சாதாரணமா லேசா வர்ற வாசனைகள் கூட கர்ப்பிணிகளுக்கு வாசனை திறன் மிக அதிகமா இருக்கும். இன்னும் சில பெண்களுக்கு சமையல் செய்யறப்போ ஏதாவது அடுப்புல கொதிச்சா கூட குமட்டல் ஸ்டார்ட் ஆயிடும். இப்படி வாசனைகள்ல மாற்றங்கள் இருந்ததுன்னா அது கர்ப்பத்திற்கான அறிகுறியா இருக்கலாம். அதே மாதிரி நாக்கு ஒரு மாதிரி மொழி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க கர்ப்பம் தரிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்ததா எப்பவே அடிக்கடி பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற உணர்வு வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கும். பகல் பொழுது மட்டும் இல்லாம நைட் டைம்லயும் இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது கர்ப்ப கால அறிகுறியை நம்ம எடுத்துக்கலாம். எல்லா பெண்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். அதேபோல பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல ஹார்மோனோட செயல்பாடுகள் அதிகரிக்கிற நிலையில இந்த சோர்வு வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது கர்ப்ப கால அறிகுறியா கருத்துல கொள்ளலாம். ஏன் சோர்வு இருக்குன்னா ஒரு உயிரை நீங்க சுமக்க போறீங்க அப்படிங்கிறதுனால உங்க உடல் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. அதுக்காக தான் இந்த சோர்வு இருக்கும். அடுத்த பாத்தீங்கன்னா உங்க உடலோட டெம்பரேச்சர், வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். ரொம்ப சோர்வா ஓய்வு எடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இது காய்ச்சல் அப்படின்னு நமக்கு ஃபீவரிஷ் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அது காய்ச்சல் நீங்க நினைக்காம கருத்தரித்தலுக்கான அறிகுறியா நீங்க எடுத்துக்கலாம். இது கவனத்துல வச்சுக்கோங்க. அதாவது நீங்க சொன்ன எத்தனை சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேவா? கர்ப்பம் தரிச்சா பசி உணர்வு ஏற்படுறதுல இருந்து உணவு விருப்பங்கள் வரைக்கும் எல்லாத்துலயும் மாற்றம் ஏற்படும். பிடிச்ச உணவு பிடிக்காம போகலாம், பிடிக்காத உணவு பிடிச்ச மாதிரி ஆகலாம். ஸோ ஃபுட் கிரேவிங்ஸ் அதிகரிக்க தொடங்கும். பசிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்க கர்ப்பம் தரிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கர்ப்பம் தரித்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்க. அதே மாதிரி வயிற்றுல கரு ஆரம்பிச்ச உடனே கர்ப்பப்பை விரிய தொடங்கும்ல, அதனால வயிற்றுல அசௌகரியத்தையோ இல்லைன்னா வலியோ சில பெண்கள் லிட்டில் கிராம்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன இந்த எல்லா அறிகுறியும் கர்ப்பம் தரித்த ஒரு பெண்ணுக்கு இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கர்ப்பகால அறிகுறிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு பெண் உடல் வகை பொறுத்து மாறுபடுங்க. அதனால கர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த அறிகுறிகளை கவனிங்க. இது இருந்தது அப்படின்னா மேக்சிமம் பாசிபிள் இருக்கு. அதே நேரம் இந்த அறிகுறிகளை அறிஞ்சது நீங்களா முடிவெடுக்கவும் செய்யாம டாக்டரை போய் பார்த்து பரிசோதனை பண்ணி நீங்க உறுதி செஞ்சுக்கிறது அவசியம். ஸோ ஹாப்பி பேரண்டிங் அண்ட் என்ன சொல்றது, சேஃபா இருங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் நம்ம சொல்லுவோம். ஸோ லாங் டிராவல் எதுவும் பண்ணாதீங்க, பைக்ல டிராவல் பண்ணாதீங்க, மேடு பள்ளத்துல டிராவல் பண்ணாதீங்க, மாடி படிக்கட்டுகள் ஏறி இறங்காதீங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்றாங்களோ அது படி இது பண்ணுங்க. அண்ட் சில பேர் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு, நான் கர்ப்பம் தரிக்கல அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் நிச்சயமா உங்களுக்கு கரெக்டான காலகட்டத்தில் குழந்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட செயல்படுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பாசிபிள் இருக்கும். நீங்க ஒண்ணுமே ஃபீல் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஓகே சிங்கங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அண்ட் ஆமாங்க இந்த மாதிரி நானும் கன்சீவா இருக்கேன் அப்படின்னு நல்ல செய்திகளை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் நெக்ஸ்ட் வீடியோல மீட்